ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, அதாவது எதையோ எரியிற கொல்லியை பிடிங்கிட்டா அடுப்பு அமர்ந்துடும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் தற்போது நம்மளுடைய மோடிஜி அரசுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனும் சரி, G7 சரி வச்ச ஆப்பில் கிடுகிடுன்னு நடுக்கி போயிருக்கு சங்கி கூட்டம் அப்படின்றத நம்ம ஆதாரத்தோடு இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிரியாரையும் சர்ச்சையும் தேடி சங்கிகள் இன்றைக்கி அலறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் விழாவுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோக்கலில் கூட அண்ணாமலை பார்த்தா ஆசி வாங்கி அண்ணாமலைன்னு போட்டு இப்போ காலையிலேருந்து ட்ரோல் பண்ணி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்றைக்கு கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனால், என்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்க போனால், கிறிஸ்தவர் நலனுக்காக என்றைக்கு பார்த்தா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, முதல்ல மோடியிலேருந்து ஆர்டராக வருவோம். இன்றைக்கி என்னென்னா, மோடி எங்கே போயிருக்கார் அப்படின்னா, கேத்தோலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. கேத்தோலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது டெல்லியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்டினல்ஸ் அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா, போப்பு ஆண்டவர்னு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள். போப்பு ஆண்டவர் கீழே இருக்கும் கார்டினல்ஸ். இந்த கார்டினல்ஸ்லாம் சேர்ந்து தான் போப்பு ஆண்டவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு. இந்தியாவிலே ஒரு 2 கார்டினல்ஸ் தான். ஒருத்தர் கேரளாக்கார் ஒரு டைம் இருந்தார், கோவாக்கார் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி 1-2 கார்டினல்ஸ் தான் இருப்பாங்க. உலகம் பூரா இருக்க கார்டினல்ஸ்லாம் இந்த வாட்டிக்கனில் கூடி தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான இதுதான் கார்டினல்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் தான் உலகம் முழுவதும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மணிப்பூரில் நடந்த அட்டகாசங்கள் இருக்கு இல்லையா, சரியா, இந்த அட்டகாசங்கள் மதம் மாற்ற பிரச்சனை காரணமாக, அதாவது கிறிஸ்தவர்கள் பூரா பலருக்கு அடித்து கொல்லப்பட்டாருங்க. சர்ச்சுக்கு தீ வைக்கப்பட்டது. இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. அதாவது மதம் மாறியவர்களையும் அந்த மெய்த்தாயையும் குக்கி மக்களை 2 பேரையும் போட்டு குழப்பி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மத கலவரத்தை தூண்டி விட்டு இன்னும் அந்த கலவரம் போயவில்லை. 2 வருடங்களை கடந்து விட்டது. இன்னும் அந்த ஊரில் அமைதி திரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதை பற்றிலாம் ஐநாவில் பெரிய அளவில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்த விவகாரங்கள்லாம் கொண்டு போகப்பட்டது. அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, மோடியை கவிழ்க்க வேண்டும் என்று அமெரிக்கா பல திட்டங்களை போட்டு வருகிறது. நமக்கு எல்லாமே தெரியும். கனடா வச்சு போட்ட திட்டங்கள், அதுக்கப்புறம் சீக்கிய மதத்தினரை வைத்து, பிரிவினைவாதர்களை வைத்து, அமெரிக்காவில் இருக்கவர்களை வைத்து வழக்கு போட வைத்து, இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மீதே வழக்கை போட்டாங்க. அதே மாதிரி பலர் மீது வழக்கை போட்டு ஆஜராக சொன்னாங்க. அதே மாதிரி மோடிக்கு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னா, அதானியை வைத்து அதானி மீது நோட்டீஸ் அனுப்பி அதானியை ஆஜராக சொன்னாங்க போன மாதம் அமெரிக்காவில் உள்ள ஒரு சிவில் நீதிமன்றத்தில். ஸோ இப்படி நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சூடு தாங்க முடியாத மோடி முதல் முறையாக இதுவரைக்கும் கிறிஸ்மஸ் விழா, மண்ணாங்கட்டி விழாலாம் பங்கேற்றதே கிடையாது. கிறிஸ்தவர்கள்கிட்டே போனதில் மைனாரிட்டிகளாலே இவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லி தேவையில்லை. இப்போ மினிஸ்ட்ரியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் ஒரு முஸ்லீம் கூட மினிஸ்ட்ரியில் கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்டின் குரியன் ஒருத்தரை கேரளாக்காரன், அந்த ஆளுக்கு மரியாதையே கிடையாது. ஏதோ டம்மி பீஸாக கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களை வாங்க ஓரளவுக்குனாலும் செதைச்சி வாங்கணுன்றதுக்காக டம்மி பீஸை கொண்டு போய் அமைச்சராக்கி வச்சுருக்காங்க. எப்படி நம்ம டம்மி பீஸ் இங்கே இந்த முருகன் ஒரு டம்மி பீஸை கொண்டு போய் மத்திய இணையமைச்சராக்கி வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த டம்மி பீஸு கொரியனை தூக்கி அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் தூசி தட்டி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறது, ஏன்னா கிறிஸ்தவர்களை குளிர்விச்சா தான் நம்ம அமெரிக்காவில் பேச முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே முதல் முறையாக தன் வாழ்நாளில் கிறிஸ்தவ பாதிரியார்கள்ட்ட போய் சர்ச்சுக்கு போய் அதாவது இயேசுநாதருக்கு பூ தூவுறார். யார்? மோடிஜி. அந்த விஷுவலை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதோட உள்குத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். शामिल हो रहे हैं इस समय कैथोलिक बिशप्स कॉन्फ्रेंस ऑफ इंडिया इस समारोह का आयोजन कर रहा है और राजधानी नई दिल्ली में इस समारोह का आयोजन किया जा रहा है. प्रसिद्ध गोल्ड डाक खाना जो है वहाँ पर कैथोलिक बिशप कॉन्फ्रेंस ऑफ इंडिया. பார்த்தீங்களா, இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இது என்னென்னா கேத்தோலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற அமைப்பு. இதுங்க போய் அந்த பிஷப்புகள்லாம் கூடி எல்லாம் பெருந்தலைகள், வயசான தலைகள் இதெல்லாம் பார்க்குது. சரி, முதல் முறையாக அவங்க வரவேற்காமல் என்ன செய்வாங்க, வரேன்ட்டார். வரவேற்று அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் பேசும்போது பார்த்திங்கன்னா பல வடைகளை நம்ம மோடிஜி பேசியிருக்காரு. வடையை சுட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டோட முக்கியம், இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாமே எல்லோரும் சேர்ந்து பாடுபடணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் 3 கோடி கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் மீனவர்களாக இருக்காங்களாம். அவர்கள் நலனுக்காகவே மீனவ துறைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அமைச்சர்.
ஆரம்பித்து அவர்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி பல வடைகளை சுட்டார். அந்த காட்சியை அதை மட்டும் பார்த்துருங்க. दुनिया भर में उपस्थित ईसाई समुदाय को क्रिसमस की बहुत बहुत शुभकामनाएं। मैरी क्रिसमस। अभी 3-4 दिन पहले मैं अपने साथी भारत सरकार में मंत्री जॉर्ज कुरियन जी के यहाँ, जैसे कि हमारे देश में करीब 3 करोड़ फिशरमैन हैं और फिश फार्मर्स हैं, लेकिन इन करोड़ों लोगों के बारे में पहले कभी उस तरह से नहीं सोचा गया। இப்படி வந்து அமெரிக்கா வச்ச சூடில் ஆப்பில் இப்போ கவுத்தி விட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள கூல் பண்ணுறதுக்காகவும் வாட்டிக்கனை கூல் பண்ணுறதுக்கு, ஏன்னா வாட்டிக்கன் வந்து ஒரு காலத்தில் உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கக்கூடியது வாட்டிக்கனாக தான் இருந்தது. அவர்கள் பார்த்து யாரை வேணாலும் கவுத்தி விடுவான், யாரை வேணாலும் தூக்கி விடுவான்ற மாதிரி இருந்தது. இப்போ வாட்டிக்கனை வந்து குளிர்விப்பதற்காக மோடி வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே போய் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து சங்கிகளுக்கு கேவலமாக இல்லை, வாய்க்கிலேயே மித்தவன் போனால் பாவாடை, மித்தவன் வந்து திமுகவை யாரோ வந்து போய் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமிய நிகழ்ச்சியில் பங்கேற்றால் இன துரோகி, தேச துரோகி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறது, பாவாடைங்கிறது, கிறிஸ்தவன்றது. ஆனால் நீங்கள் போனால் என்னையா அர்த்தம்? இப்போ நீங்கள் போய் வாயை பிறந்துட்டு போய் அங்கே பேசிட்டு வந்திருக்க, பொய்யும் வடையும் சுட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீ என்ன கிறிஸ்தவன், கிறிஸ்தவனா என்ன உங்களை என்னான்னு கூப்பிட்றது? இந்த ராஜாலாம் எங்கே எச் ராஜா வாயில் இப்போ கொண்டு மைக் எத்தினீங்க. இப்போ என்ன அவங்க மோடிஜி போயிருக்காரு, நீ சொன்ன பாவாடைகளை பார்த்து என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். வாயே திறக்க மாட்டாங்க, ஓடி போயிருப்பாங்க, எவனுமே இருக்க மாட்டான். இது போக மட்டும் இல்லாமல் இதை மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் சங்கிகளை வந்து அந்தந்த சர்ச்சுக்கு துரத்தி விட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து என்னென்னா நம்ம அண்ணாமலை ஏதோ இப்போ அப்படியே என்னைக்கு போயிருக்க நீலாம் சர்ச்சுக்கு, இன்றைக்கி போய் வந்து காலையில் வந்து சிறப்பு திருப்பலி நடக்கும், அதாவது காலையில் திருப்பலி நடக்கும்ல, அதில் போய் உட்காந்து அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்க மாட்டாங்க. ஜீவ அப்பம் வந்து இது வாங்கினா தான் தருவாங்க, அதாவது ஆப்டிசம் அதை வாங்கினா தான் கொடுப்பாங்க. அந்த தண்ணியை தெளிச்சு விட்ருக்காங்க. தொளிச்சு இவர் ஆசி வாங்கியிருக்காரு. ஆசி வாங்கிய அண்ணாமலை அப்படி தான் இன்றைக்கி டைட்டிலில் போயிட்டுருக்கு. நாடு முழுவதும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க பிஜேபி லீடர்ஸும் சரி, அந்தந்த ஸ்டேட்டில் எதையாவது ஒன்றில் போய் அதை வந்து இந்த ஏற்கனவே வந்து இந்த காசு கொடுத்து டிவி பேப்பர்காரன்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க பூரா பெருசாக நியூஸ் போடுவாங்க. இந்த ஆசி பெற்ற அண்ணாமலை, வாந்தி எடுத்த வனிதா அப்படின்னு எதையா ஒன்று போடுவாங்க. ஸோ நாடு முழுவதும் ஒவ்வொரு இருக்க சர்ச்சில் போய் மாநில தலைவர்கள் அந்தஸ்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஏன்னா கோவா இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் போய் பிஜேபி தலைவர்கள் போய் சர்ச்சில் போய் இன்றைக்கி இதில் பங்கேற்றுருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவும் இல்லையா? இதைத்தானே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து அடுத்தவன் செஞ்சால் அவனை வந்து மத ரீதியாக வந்து வைகிறது, இது பண்ணுறது, மைனாரிட்டி ஓட்டுக்காக பண்ணுறான்றது, மைனாரிட்டியை இது பண்ணலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுன்றது. இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க மோடிஜியில் ஆரம்பித்து லோக்கலில் உள்ள அண்ணாமலை வரைக்கும் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கீங்க. எதுக்கு போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த மானங்கெட்டவர்களுக்கு வந்து எதை தின்னா பித்தம் தெளிவும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் சுற்றிட்டு இருக்காங்க. மேலேருந்து, அதாவது உச்சந்தலையில் வச்ச கொட்டு கீழே வரைக்கும் சீட்டு சரிகிற மாதிரி மோடிஜிக்கு வச்ச கொட்டும் ஆப்பும் அங்கே யூரோப்பியன் யூனியனில் வச்சு கவுத்தி விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் கவுத்தி விட்ருவாங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்காக கிறிஸ்தவர்களை போய் நட்பு பாராட்டி அவர்கள்ட்ட அன்பு பாராட்டுறையும், ஏன்னா போய் அங்கே போய் இழிச்சிக்கிட்டு அங்கே போய் அப்படியே பாட்டு பாடுறாங்க. இவர் அப்படியே வந்து இது, அதாவது என்னென்னா இசை கலைஞர், அப்படியே இசை ரசிகன். அப்படியே கூட இருக்க பிஷப் கூட அந்த கிறிஸ்டின் பாட்டு பாடுறதுக்கு பேசாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அப்படியே தாளம் போட்டு ரசிக்கிறார். அப்படியே அந்த தாளத்தில் ரசித்து, முதல்ல பார்த்தீங்களா வீடியோ, தாளத்தில் ரசித்து அப்படியே இது பண்ணுறாராம். அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாராம். ஒரு பெரிய புன்னகை மன்னன் அப்படியே தாளம் போடுறாரு. அந்த பையன் வந்து வாசிக்கிறதெல்லாம் அப்படியே அந்த கிறிஸ்தவ பாடலை ரசித்து கேட்குறாரு. என்னையா உங்களெல்லாம் பார்த்தா என்ன அவ்வளோ கேனையனாவாக இருக்கான் கிறிஸ்தவன்லாம்? கிறிஸ்தவன் போனோம் மைனாரிட்டிலாம் அவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பல்ட்டி அடித்தாலும் சரி, நீங்கள் கோயிலில் உள்ள கொலையாடியில் போய் உருண்டாலும் சரி, நிச்சயமாக உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய திருட்டுத்தனம் என்ன அப்படின்றது பொதுமக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்குமே தெரியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.